சரியாக ஒரு 12 மணி இருக்கும். ஜிஹெச்சி சவாரி அர்ஜென்ட்டு. கிளம்பி போயிட்டேன். போன இடத்துல பார்ட்டிக்காரங்களை விட்டுட்டு என்ன செஞ்சேன், சுத்த நேரம் வெயிட் பண்ணேன். பார்ட்டிக்காரங்களை விட்டுட்டு அவங்க வந்து ரிட்டன் வரேன்ட்டாங்க. அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. அப்படியே என்ன செஞ்சேன், அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன் என்ன செய்யுது அப்படின்னு தெரியாமல். அப்போ தான் பார்த்தேன் கீழே மாத்திரையாக கிடக்குது. ஏன்னா கவர்மெண்ட் மாத்திரை மக்கள் வந்து வாங்குது, ஆனால் அதை சாப்பிட மாட்டேங்குது. தூக்கி இப்படி போட்டுறது கீழே. அதோட அருமை தெரியலன்னு பாருங்களேன். சில நாட்டிலலாம் வந்து மாத்திரை இலவசமாக கூட கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கெங்க இலவசமாக தராங்க? எந்த நாட்டிலையுமே இலவசமே கிடையாது. அரபி கண்ட்ரியில் இருக்கலாம், மற்ற கண்ட்ரிலலாம், இந்த ஏழ்மையான கண்ட்ரிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத்திரைலாம் இலவசமாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் கொடுக்கறதுனால அதோட அருமை தெரியலையா என்னன்னு தெரில. ஒன்று சாப்பிட்ணும், இல்லை எனக்கு 4 போதும் 5 போதும் அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா இந்த மாத்திரை வாங்க முடியாமல் நிறையா பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடியவங்க இருக்காங்க. நீங்கள் இந்த மாத்திரை ஒரு 5 மாத்திரை எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் ரிட்டன் கொடுத்தீங்கன்னாக்கா அதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து செலவினம் குறையும். என்ன செலவினம் குறையும்? வேறு யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அந்த மாத்திரை, வேறு யாராச்சும் சாப்பிடுவாங்கல்ல. அதுக்குன்ட்டு அநியாயத்துக்கு இப்படி ரோட்டில் கொட்டிட்டு போயிருக்கீங்களே, இது என்ன தான் சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா கவர்மெண்ட் மாத்திரை எப்படியெல்லாம் கிடக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டு முடிஞ்சிருந்தா கூட நீங்கள் தூக்கி போட்டிருக்கலாம். ஏன்னா எக்ஸ்பிரி டேட்டும் முடியல, அப்படியே இருக்குதுங்க. எக்ஸ்பிரி டேட்லாம் அப்படியே இருக்குது. எப்படி எதுக்காக நீங்கள் தூக்கி போட்டீங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி நிறைய கிடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். மாத்திரை யாரும் வாங்கிட்டு போய் சாப்பிட்றது கிடையாது. டாக்டரை பார்த்து வாங்குறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அந்த மாத்திரை என்ன செய்கிறதுனாக்கா அப்படியே வச்சுக்கிறது. இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்குகிற மாத்திரையை அப்படியே வச்சுக்கிறாங்க. தனியார் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்கல்ல, அந்த மாத்திரையை மட்டும் பக்கு 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 பக்குன்னு போட்டுக்கிறது. எதுக்குனாக்கா நாம காசு போயிடுதுல. மாத்திரை வந்து ஒரு மாத்திரை ஒரு அட்டை வந்து 120 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா. டானிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டானிக்கெல்லாம் வந்து 300 ரூபா. இப்போலாம் 300 ரூபா, 250. இதுக்கு விலைவாசிக்கு தகுந்த மாதிரி, கம்பெனிக்கு தகுந்த மாதிரி. அப்போலோலாம் போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் நம்ம காஸ்ட்லியாக வாங்குகிற மாத்திரையெல்லாம் சாப்பிட்றோம். இந்த மாத்திரை வந்து நம்ம வரி பணத்தில் தானே வருது. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், ஓசியில் கூட வரல, நம்ம சொந்த வரி பணம், நம்ம நாட்டு ஒவ்வொரு மக்களின் வரி பணம் மூலியமாக தான் அந்த மாத்திரையை வந்து தயாரிக்கிறாங்க. கவர்மெண்ட் தயாரிக்கிறாங்க, அந்த மாத்திரையை மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் மக்கள் என்ன செய்கிறோம், அதை வந்து சாப்பிட்றது கிடையாது. சாப்பிடாம தூக்கி போடுறது, வேஸ்டாக்குறது. ஏன் வீண் விரயம் செய்கிறீங்க? அது வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை டாக்டர்கிட்ட எனக்கு இவ்வளவு போதும் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்க, தனியார் ஹாஸ்பிட்டலில் எனக்கு இவ்வளோ மாத்திரை போதும், ஏன்னா காசு கூட வருதுல்ல. 1000 ரூபா பில்லு வருதுன்னு வச்சுக்கிங்க. எனக்கு 4 மாத்திரை போதும், திண்டுட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன். டானிக்கு சின்ன டானிக் இருக்குதாப்பா, அதை கொடுங்கப்பா, நான் அது போதும், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்லேயும் சொன்னால் என்ன, சொன்னாக்கா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 மாத்திரையோ 4 மாத்திரையோ இப்படி கொடுப்பாங்க. அது திங்க முடிஞ்சால் நீங்கள் திங்கிறது. ஏன்னா நோய் நிற்கிற வரைக்கும் நீங்கள் திங்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் வேணாட்டாக்கா அது கூட பரவாயில்ல. ஒரு அட்டையாக இப்படி தூக்கி போடுறீங்களே, இது என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை